ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அடியார்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஆண்டாள் அருளிய திருப்பாவை 12வது பாசுரம், கனித்திளம் கற்றெருமை. இந்த பாசுரம் வெளியில் பார்த்தால் ஒரு மாடு பால் குடம் பெற்று பேசுவது மாதிரி தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் மறைந்திருப்பது பக்தி, ஆன்மீக ஒழுக்கம், நாம் கடவுளை எப்படி அணுக வேண்டும் என்ற ஆழமான தத்துவம். இனி இந்த பாசுரத்தை நாம் சற்றே பார்ப்போம். கனித்திளங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனது கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். ஒரு இளம் காளை மாடு அதன் கன்றின் அழுகையை கேட்டு அந்த கன்றுக்கு இறங்கி அன்போடு நினைத்து பால் தானாகவே வழியும்படி நின்று கொடுக்குது. அவ்வளவு பால் ஓடுவதால் வீடு முழுக்க பால் கலந்து சேராகி போகுது. அப்படி செல்வம் நிறைந்த வீட்டில் இருக்கும் பெண்ணை, குளிர்ந்த பனி விழும் இந்த விடியற்காலை நாங்க உன் வாசலில் நின்று பாடுகிறோம். இலங்கையை அழித்த ராமன் எங்கள் மனதிற்கு மிகவும் இனியவன். அவனுடைய நாமங்களை சொல்லி வாசலை திற என்று சொல்கிறார் ஆண்டாள். இங்கே பசு என்றால் பரமாத்மா, கன்று என்றால் பக்தன், அதாவது நம்மை போல உள்ளவர்கள். பால் என்பது அருள். கன்று அழுதால் பசு யோசிக்காது. இவன் தகுதியானவனா, இவன் நல்லவனா என்று கேட்காது. அழுகை மட்டுமே போதும். அதே மாதிரி நம் உள்ளார்ந்த பக்தியோடு கடவுளை அழைத்தால் அவன் அருள் தானாகவே பெருகி வரும். நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை அம்மாவே அழுதால், அம்மா நீ நேத்து நல்லா படிச்சியான்னு கேட்க மாட்டா. இல்லை, அழுகை கேட்டவுடன் ஓடி வருவாள், அணைப்பாள், தேவையை நிறைவேற்றுவாள். அதே மாதிரி தான் கடவுள், தாய் மாதிரி. நாம் தான் போலி பக்தியும் காட்டி காட்டி செய்கிறோம் பூஜைகள். வெளிப்படையான ஆன்மீகம் பக்தியை காண்பிக்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் உள்ளார்ந்த சரணாகதி, உண்மையான அழைப்பு, பக்தி, இது இருந்தாலே போதும் நமக்கு. இந்த பாடலின் விளக்கத்தை சற்றே பார்க்கலாம். எருமைகள் பால் சுரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதே ஆண்டாள் சொல்வது. பக்தி என்பது வியாபாரம் இல்லை. அருள் என்பது சம்பாதிக்க வேண்டியது இல்லை. சரணாகதிதான் விசை. நான் நல்லவன் அதனால் அருள் கொடு என்று இல்லை. நீயே என் துணை என்று மனம் திறந்தால் அருள் தானாக ஓடும். அதனால் தான் ஆண்டாள் ராமநாமங்களை சொல்லச் சொல்கிறாள். நாமம் என்பது நினைவு, நினைவு என்பது இணைப்பு, இணைப்பு என்பது அருள். இந்த மார்கழி காலத்தில் இந்த பாசுரம் நமக்கு சொல்வது ஒன்றுதான். கடவுளிடம் குழந்தையைப் போல இருங்கள், உள்ளம் திறந்து அழையுங்கள், அருள் தானாகப் பெருகும். இந்த திருப்பாவை விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி இந்த பாடலை நம்முடைய சகோதரி ஈரோடு ரமாகிருஷ்ணன் அவர்கள் தனது இனிய குரலுள் பக்தி பாவத்துடன் பாடியதை நாம் கேட்டு ரசிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். திரு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 12வது பாசுரம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும்
பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி, பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனிதான் எழுந்தீராய் ஈதன்ன பேருறக்கம், இனிதான் எழுந்தீராய் ஈதன்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம் பாவாய்.